யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்கள் மத்தியில் வந்து நிற்பதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் ஒரு அருமையான பாடலை நம்ம பாட போகிறோம். தந்தை பெர்கான்ஸ் அவர்கள் பாடிய பாடல், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நமக்கு எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அஞ்சாமல், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், அவர் நம் வறுமையிலிருந்து என்னை நீக்கி எனக்கு ஒரு செழிப்பை கொடுத்து இந்த சமுதாயத்தில் என்னை வாழச் செய்கிறவர் என் ஆண்டவர். அவர் இயேசு என்னோடு இருப்பதனால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற அர்த்தம் உள்ள ஒரு பாடல். என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடுறீங்களா? கர்த்தர் நல்லவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உதவி செய்கிறா, பலன் தருகிறா, உதவி செய்கிறா, பலன் தருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். வலைகள் வீசுவோ, மீன்களை பிடிப்போ, வலைகள் வீசுவோ, மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உலகில் இருக்கிற, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், எங்க அப்பா என்னோடு இருப்பதினா, என் இயேசப்பா என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. எதற்குமே நாம் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லட்டுமா? ஒரு செய்தி கொடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் செல்வதை கேட்ட ஒருவர் என்னிடத்தில் வந்து, பிரதர், நீங்கள் அந்த ஊருக்கு போகிறது சரிதான், ரொம்ப ஞானமாக பேசணும், கவனமாக பேசணும், அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பொல்லாத மக்கள், அதனால் படான்னு அடிச்சு விடுவாங்க, நீங்கள் பார்த்து பேசிட்டு வாங்க. நான் உடனே ஒரு சிரிச்சேன். என்ன சிரிக்கிங்க பிரதர், நான் சொல்கிறது நக்கலாக இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை பிரதர், நக்கலுக்காக நான் சிரிக்கலை, நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆட்களை காட்டிலும் என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாதான் என் மேலே யாரும் கை வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் அப்படி அமைதலாக போய்விட்டார். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது எதற்குமே பயப்பட வேண்டாம். ஒரு விசை நாம் கரத்தை தட்டி அதை மாத்திரம் நம்ம பாடும்னா நம்மளுடைய பலவீனத்திலே அவர் பலன் பூரணப்படும். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, உதவி செய்கிறார், நம்மோடு கூட அவர் வருகிறார். கைத்தட்டி பாடுவோமா? பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும்
பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஆமென். உதவி செய்கிறார், எனக்கு பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் என் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் என் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், என் அப்பா என்னோடு இருப்பதினால், எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னோடு இருப்பதினால், எங்க அப்பா என்னோடு இருப்பதினால். கரங்களை சேர்ந்து பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு உங்களோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினால். ஆமென். இதை கேட்பதற்கு முன்னால் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வார்த்தைகளின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ நீர் அவர்களோடு பேசுவீராக. அடியனை சிறுமைப்படுத்தி கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்ல பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு பாடல், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு கூட இருப்பதினால். ஆமென். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், நமக்கு பூரண பலனை தருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல நம்மளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். கண்ணீர் கவலைகளை மாற்றுகிறார், வேதனையை நீக்குகிறார், வறுமை ஒழிகிறது, தீராத வியாதிகள் நம்மை விட்டு அகன்று போகிறது. பிசாசின் பிடியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசுடைய பிடியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு நடக்கிறது. ஆமென். மலைகள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், மரண பள்ளத்தாக்குகள் உங்களை நெருக்கினாலும், இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது இது எதுவும் அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த பாடலை கேட்கும் போதே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, பிரதர் என்ன பேச போகிறாங்கன்னு. எஸ், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை கொடுத்து சொல்லுங்களேன், பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. நீங்களும் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்களும் பயப்படாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்காருன்னு சொல்லுங்க. ஆமென். உற்சாகமா சொல்லுங்க. கைகளை கொடுத்து அவர்களை கைகளை நல்லா குலுக்கி சொல்லுங்க, இயேசு உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பயப்படாதீர்கள். ஆமென். இயேசு உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பயப்படாதீர்கள். அன்று சீஷர்களோடு படகிலே ஆண்டவர் செல்லும் பொழுது, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார். இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு பயமே இல்லை. ஆமென். அவர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே என்று சொல்லவும் அவைகள் அடங்கின. ஆமென். இயற்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. பயம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நீ எதை குறித்தும் பயப்படாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. சங்கீதம் 118:6 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்காக மரித்த ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், பயப்படேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல வாக்குத்தத்தங்களை கொடுத்த என் இயேசு என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனிதன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை நீங்க
மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு விரோதமாய் செய்வினை கட்டுகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் பயப்படேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று தாவீதோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் என்று நீங்க சொல்லணும். ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் உனக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். எனக்கு விரோதமா நீ என்ன காரியங்களை வைத்திருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எனக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கிய, கால்களின் கீழே மிதித்து நசுக்கி இன்று உயிரோடு இருக்கிறேன் ஏசப்பா என் கூட இருக்கும் பொழுது நான் பயப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேலுடைய காரியம், தானியேல் 6ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம் இருக்கிறது. தரியு ராஜா 30 நாட்கள் வரை ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி வணங்காதவர்களை சிங்கக்கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்து முத்திரை பதிவாகிறது. வசனம் 10 வர சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 30 நாள் வரை ராஜாவாகிய தரியுவை வணங்க வேண்டும் சொல்லி, அதே வசனம் 10 சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் 30 நாள் வரை ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பத்திரத்தை உண்டு பண்ணி அந்த பத்திரத்திலே கையெழுத்தும் ராஜா முத்திரை மோதிரத்தை அவர் பதித்து விட்டார். அப்படி பதித்தால் அந்த சட்டம் ஒரு காலமும் என்ன செய்யாது, அது மாற்றப்படலாகாது. அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் தானியேல் முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டது என்று தெரிந்தும் தானியேல் என்ன செய்கிறாராம் தெரியுமா? வசனம் 10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக அந்த எருசலேமை நோக்கி, தேவ ஆலயத்தை நோக்கி, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா, ஆண்டவரே 30 நாள் இந்த ராஜாவை நான் வணங்க வேண்டும், இல்லவென்றால் சிங்கக்கபி எனக்கு முன்பாக இருக்கிறது, எனக்கு முன்பாக சிங்கக்கபிகள் இருக்கிறது என்று அறிந்த போதிலும், பத்திரத்திலே முத்திர கையெழுத்து போடப்பட்டு விட்டாச்சு என்று தெரிந்த போதிலும் தானியேல் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஒரே ஒரு தைரியம் உண்டு, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற ஒரு தைரியம், என் ஆண்டவர் என்னை எந்த சூழ்நிலையில் காப்பாற்றுவார் என்ற தைரியம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற தைரியத்தோடு முழு நம்பிக்கையோடு தானியேல் அந்த ராஜாவை வணங்காதபடி எருசலேமிலே நின்று பலகணி திறக்க எருசலேமை நோக்கி தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன தெரியுமா? தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் கடைசியிலே சிங்கக்கபியிலே விழக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள். தானியேலை தூக்கி போட்ட உடனே சிங்கங்களின் வாயை கர்த்தர் அடைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி தானியேலை கொல்ல நினைத்தவர்கள், தானியேலுக்கு விரோதமாய் செய்தவர்கள் ஒவ்வொருவரும், கடைசியிலே வசனம் 24 சொல்கிறது, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு விரோதமாக செய்வினை கட்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, என் குடும்பத்தில் என் மனைவிக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, எங்களுடைய பிசினஸ்க்கு விரோதமாக, நாங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்கு விரோதமாக செய்வினை கட்டுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்ன செய்ய? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்தி இல்லை, என் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை
ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதங்கள் ஒன்றும் முறியாதே போகும். ஆமேன். உனக்கு விரோதமாக ஏசாயா 54:17 இவ்வாறாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏசு என்னோடு கூட இருக்காரு சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இயேசு என் பட்சத்தில் இருப்பதனால் எனக்கு விரோதமாக யார் எழும்பினால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்கள் கூட அவர் இருப்பார். ஆமென். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக நாள் இதை குறித்து பயந்ததாக கர்த்தர் சொல்கிறார். அநேக நாள் நீங்கள் இதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயந்து, பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஒவ்வொருவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் இருக்கிறேன் மகனே, நீ எதை குறித்தும் பயப்படாதே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எதை குறித்தும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். சங்கீதம் 16:8 இவ்வாறாக சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவரை நம்மளது முன்பாக எப்பொழுது வைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட விரோதமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதே ஏசாயா 41:12 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களையும் தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். தானியேலுக்கு விரோதமாய் போராடினவர்களை தேடியும் காண முடியவில்லை. ஆமென். அவர்கள் சிங்கக்கபியுள் போகுவதற்கு முன்பாகவே அவருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகள் எல்லாவற்றையும் சிங்கங்கள் அவருடைய எலும்புகள் முதலாக நொறுக்கி போட்டன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். சிங்கங்கள் அவர்கள் கீழே போவதற்கு முன்னாலே அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இல் பொருளாவார்கள். ஆமென். நீங்கள் தேடியும் அவர்களை காண மாட்டீர்கள். நீங்க பயந்து போயிருக்கீங்களா? எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் காரியம் நடக்கிறது பிரதர், நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை பிரதர். எனக்கு விரோதமாக என் குடும்பத்தில் எனக்கு செயல்படுகிறார்கள், எனக்கு விரோதமாக என்னுடைய உறவினர்கள் நான் வேலை பார்க்கும் இடத்தில் எனக்கு விரோதமாக என்னுடைய வேலைக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிப்படுங்க. ஆண்டவரே, தானியேலுக்கு விரோதமாக இருந்தவருடைய நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். அப்பா, எனக்கு விரோதமாக இத்தனை பேர் எழும்புகிறார்கள். கர்த்தாவே, நீங்கள் என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் அதை வைப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மகனே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது முதலாவது தானியேலை நாம் குறித்து பார்த்தோம். தானியேலுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் விட்டேன், ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பலகணி திறத்த ஆண்டவரை நோக்கி கதறினான். கர்த்தர் தானியேலுக்கு விடுதலை கொடுத்தார். தரியுனுடைய காலத்திலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய மந்திரியாக ஆக்கப்பட்டார் தானியேல். அதே போல தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுது வைத்திருப்பேன் என்று சொல்லி. ஆமென். பெலிஸ்தர் தாவீதை பிடித்தபோது சங்கீதம் 56:1 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனை எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னை எதிரிகள் மிகவும் துரத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, நான் பயப்படும் நாளிலே, வசனம் 3 சொல்லுகிறது, நான் பயப்படும் நாளிலே உம்மை நான் நம்புவேன் என்று சொல்லி
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லப்பா, என்னை யாரும் இல்லை ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஆண்டவரே, என்னை சுற்றிலும் விரோதிகள் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நீர் தான் என் பட்சத்தில் இருக்கு, எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். வசனம் 4 சொல்லுகிறது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. விரோதிகள் சுத்தி வந்து நின்னாலும் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் தேவன் எனக்கு அடைக்கலமானவர், என் தேவன் எனக்கு பலனானவர், என் தேவன் எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லி தாவீது முழு நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்துவிட்டு நான் மாம்சமான யாவருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லி தைரியமாக ஆண்டவரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பித்தான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஜெயம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தானியேலோடு இருந்த ஆண்டவர் இன்று உங்களோடும் கூட இருக்கிறார். தாவீதோடு இருந்த ஆண்டவர் இன்று உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 62:6 இவ்வாறாக சொல்கிறது, அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் அடைக்கலம், அவரே என் தஞ்சை, அவரே என் கோட்டை, அதெல்லாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எனக்கு அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு வேதனையாக இருக்கலாம். புது வருடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், 2 மாதங்கள் முடிந்து விட்டு இன்னும் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஏன்னு கூட நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய பிஸ்னஸினுடைய எதிர்காலம், இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் வேதனையோடு கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் முன்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அவரே, இயேசுதான் என் நம்பிக்கை, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் அடைக்கலம், இயேசுதான் என் தஞ்சம், இயேசுதான் என் கோட்டை, இயேசுதான் என் நம்பிக்கை என்று சொல்லி அவர் மீது நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவரையே நீங்க நோக்கி, அன்று தானியேலை போல அந்த எருசலேமை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பயம் நீங்கி, நீங்க எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எதிரிகள், உங்களை தூஷித்தவர்கள், உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், உங்களை என்னென்ன வழியிலெல்லாம் உங்களை அமிழ்க்க வேண்டுமே என்று சொல்லி கங்கணம் நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய நிலைமையை பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஐயா, உண்மைதான் நான்ப்பா, உண்மைதான். எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஒரு ரூபாய் இல்லாதபடி தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இவன் நாசமா போவான், இவனுடைய வாழ்க்கை முடிந்தது, இவனுக்கு சந்ததி இருக்காது என்று சொல்லி அநேகர் எங்களை குறித்து கேவலமாகவும் எந்த அளவுக்கு எங்களை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு கண்ணீர் வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணீர் வைத்தார். ஆனால் முழுமையாக எங்களுடைய நம்பிக்கையை என் ஆண்டவர் மீது நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. குடும்பமாக எங்கள் தேவனை நாங்கள் நம்பினோம். அவரே கன்மலை என்று சொல்லி அவர் மீது நாங்கள் சாய்ந்தோம். ஹல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவர் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்தண்டையில் நாங்கள் பிடிக்க ஆரம்பித்தோம். எங்கள் ஆண்டவர் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக நின்று ஆண்டவருக்காக நின்று வைராக்கியமாக நிற்கும்படியாக, அநேகருக்கு எங்களுடைய சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் தெரியுமா? முழுமையாக நாம் ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோட இருங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அது சொந்தக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, மனிதர்கள் அப்படிதாங்க இருப்பாங்க. பணம் அதிகமா இருந்தாலும் நம்மளை தூசிப்பாங்க, பணம் இல்லாட்டிலும் நம்மளை தூசிப்பாங்க. நல்லா இருந்தாலும் உங்களை வேதனைப்படுத்துவாங்க, நல்லா இல்லாட்டிலும் உங்களை வேதனைப்படுத்துவாங்க. இதுதான் உலகம், இதுதான் உறவு. ஆனால் ஒரே ஒருவர் நம்மளை நேசிக்க ஒருவர் உண்டுங்க. நீங்க அழுத நேரத்தில், நீங்கள் வேதனைப்பட்ட நேரத்தில் உங்களை கைப்பிடித்து தூக்குவதற்கு ஒருவர் உண்டுங்க. அவர் தான் ஏசப்பா. ஆமென்.
அவர் தான் ஏசப்பா. எதையும் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இன்று நீங்கள் முழங்கால் படி இடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நான் முழங்கால் படி போடுறேன் ஆண்டவரே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. என் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுங்க. என் வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே அநேகர் போற்றும்படியாக நீங்கள் வைங்க ஆண்டவரே. உங்களுக்காக எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உங்களுக்காக குடும்பமாக சேவை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முழங்கால் படி போட்டு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அதி விரைவாக அதி சீக்கிரமாக அநேகர் உங்களை பார்த்து வியக்கும்படி, இவர்கள் உண்மையிலே இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படி உங்கள் குடும்பத்தை இந்த சமுதாயம் உயர்த்தி வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் கர்த்தாவை எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி, ஏசப்பா நீங்கள் தான் மெய்யான தெய்வம் என்று முழு நம்பிக்கையோடு உங்களோடு முழங்கால் படியிட்டு உங்களை நோக்கி அவர்கள் கூட கிருபை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவை செழிப்பை உண்டு பண்ணுங்கப்பா. வேதனையோடு இருக்கிற காரியங்கள், வியாதி நேரங்கள், வியாதிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. பிஸ்னஸ்லே கர்த்தாவை தொய்வு இருக்குமானால் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா எந்த விதமான தடைகள் குடும்பத்தில் காணப்பட்டாலும் தடைகள் நீங்கள் அதை கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் அது கரத்தில் தருகிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதி இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். யாருக்கோ ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் இதை உட்கொள்ளுங்க, முழங்கால் படி போடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, முழு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நிச்சயமாக காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய கேருவின் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.